So hey all guys, welcome back to another video of Skycraft Tamil. So இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ் டபுள் SMP சீசன் எபிசோட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்பவே உழவு. ஸோ ஓகேவா, ஸோ இன்றைக்கான எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறோம். நியூவான நம்ம புது ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு வந்து கட்ட போகிறோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸை வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணுறதுக்கான பொருட்கள் தான் இங்கே இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கொண்டு விட்டு நம்ம வந்து ஹவுஸை வந்து போடுறோம். ஹவுஸை வந்து பில்ட் பண்ண வந்து காமிக்க போகிறதில்ல கேஸ், ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய வீடியோனால நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன், பார்த்துங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் வந்து வரப்போகுது. ஸோ 3, 2, 1. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்மளோட வீடு வந்து கட்டி முடிச்சாச்சு. இப்போ ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சேன் கைஸ். நீங்கள் என்ன டக்குன்னு சான்சேஷன் நான் வரலையே அப்படின்னு நான் பார்க்காதீங்க, ஆனால் அது வராது, ஏன்னா எனக்கு சுத்தமாக ரெடி பண்ண தெரியாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடை வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. வாங்க உள்ளே இதான் கைஸ் நம்ம வீடு எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, தரமாக இருக்கா. ஸோ இதான் நம்ம SMBயோட வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் போர்டு வச்சிட்டேன், ஸ்கைக்ராஃப்ட் ஹவுஸ்ன்னு போட்டு வெல்கம் போட்டிங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு போயிடுவோமா? ஓகே, பார்த்துட்டு போயிடலாம். இது திறந்தீங்கன்னா எதுதான் திறக்க முடியல, திறந்துட்டீங்கன்னா இதெல்லாம் இங்கே இருக்குடா. ஏன் நிறைய ரைடுனா பண்ணுவாங்க, ரைட் பண்ணி வில்லேஜ் ட்ரேட் பண்ணி, ஸோ எக்கச்சக்கமாக பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் கண்டுபிடிச்ச அனைத்துமே இருக்குது. ஓகேவா, ரெஸ்ட் ஒன்று டைமண்ட் 30 டைமண்ட் இருக்குது கைஸ் இருக்குது. அயன் கம்மியாக தான் இருக்குது, அயன் கோல்டனாக இருக்குது. கோல்டன் கேரட்னா எங்கள் யூனிட்டில் இருக்கும், அதான் அங்கே. ஆனால் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து போஸ்டர் ஷாப் மேக் பண்ண போகிறேன் கைஸ். ஓகே, அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மித்தபடி வருது இல்லை கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஷீல்டாக செஞ்சு வச்சுருக்கேன், இதுதான் வெப்பனுக்கான இது. அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வுட்டு இருக்கும் கைஸ். ஓகே, வுட்டு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் இருக்காது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைமண்ட் ஆர்மர் இருக்குங்க கைஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக வந்து வில்லேஜில் ட்ரேட் பண்ணி வாங்கினது. நான் மிஸ்டர் ஓபி, ஐயனார், சந்தோஷ்னு சொல்லிட்டு இருக்காரு, சந்தோஷ் ப்ரோ. ஸோ அவரோட இது அவங்களோட போயிட்டு இது பண்ணது தான், ட்ரேட் பண்ணி எடுத்தது தான் வில்லேஜர்கிட்ட ஆர்மர் ட்ரேட் பண்ணி எடுத்தோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பாட்டில்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷனு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட் விஷனு, இது வந்து போர்ஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்து, இது வந்து பார்த்திங்கன்னா போர்ஷன் ஆஃப் வாட்டர் ப்ரீத்திங். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஒரு சந்தோஷ் ப்ரோவும் சேர்ந்து தான் செஞ்சோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போர்ஷன் ஷாப்பை வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஓகே, அவங்க வந்து காமிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷாப்புன்னு சொல்லி போட்டிருப்போம், ஏன்னா இது இங்கே தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஷாப் ஃபுல்லாக பில்ட் பண்ண போகிறோம். இங்கே இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக ஷாப் வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷாப் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஷாப் வந்து வரப்போகுது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பில்டு பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறீங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பில்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா, ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா செரி பிளாசம் தான் வுட் வச்சு தான் கட் பண்ணி 2 ஸ்டாக் வுட் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் கட்ட போகிறேன். ஓகே, நான் கட்டி முடிச்சவங்க கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாப் வந்து பில்ட் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ என்னடா இது அப்பா அம்மா சோப்பு அப்பா அம்மா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நம்மளோட ஷாப்பு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்க கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா நான் இப்போதைக்கு ஒரு நம்ம ஷாப் கட்டணும்னு சொல்லி கட்டியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஷாப்பு தான். ஸோ இனிமேல் தான் இங்கே ஃபுல்லாக ஷாப்பு தான் வரப்போகுது. எல்லா ஷாப்பும் இங்கே தான் கட்ட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நல்லபடியே நம்ம வந்து தொடங்கி வச்சுக்கோங்க இங்கே ஷாப் கட்டி. ஓகேவா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஷாப்புக்குள்ளே வந்து போய் காமிக்கிறேன் கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த காலத்து வந்து உள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா
போர்ஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ஷன் ஆஃப் என்னது போர்ஷன் ஆஃப் வாட்டர் பீட்டிங் இருக்கு அது அந்த இருக்கு மேக் பண்ணிடுங்க ஸ்பெசிஃபிக் வச்சு போர்ஷன் ஆஃப் வாட்டர் பிஓஏடிங் வாட்டர் பீட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3% அவ்வளோ 1 டைமண்ட் அதெல்லாம் எடுத்து படிச்சு சொல்லுவாங்க படிச்சுவோம் நான் இல்லை பஸ் ஆஃப் பஸ் தான் 3 டைமண்ட் போடுங்க 3 டைமண்ட் இல்லை 3 போர்ஷன் ஈக்குவல் டு 1 டைமண்ட் போடுங்க நான் கரெக்டாக இருக்கும் வேறு கரெக்டாக இருக்கும் டைமண்ட் ஓகே இப்போ இந்த தான் நல்லா சும்மா என்ன வச்சுக்கோங்க போய் இப்போ சும்மா போகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான என்னன்னா இங்கே வந்து பில் கவுண்டர் ஓகேவா ஸோ இங்கே போர்ட் வச்சுட்டு இந்த போர்ட் வச்சுட்டு என்ன பில் கவுண்டர் ஸோ இது என் கவுண்டர் போட்டு எல்எஃப்டி பில் கவுண்டர் போட்டு பார்த்தீங்கன்னா 6 வந்து வாங்கி காமிங்க ஸோ 6 கடா முடியலாம் 6 20 நான் ஒரு நாள் வேணும் பில் கவுண்டர் போட்டு வந்துச்சுன்னா வெளியில் போய் போடுவோம் 6 எங்கே இல்லை 6 வருது 6 ஓகே இன்ஃபினிட்டி பில் கவுண்டர் இதெல்லாம் பில் கவுண்டர் போட்டுக்கோமா ஸோ இதான் பில் கவுண்டர் என்ன சொல்லுவாங்க ஓகே பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆச்சு கேஸ். ஓகே இதுதான் நம்மளோட ஷாப்பு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அழகாக கமெண்ட்டாக சொல்லுங்கள் கேஸ். அதுக்கு இன்னொன்று பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா அது என்னமோல இது கேஸ் அது என்னது சைன் போர்டுன்னு ஒரு சைன் போர்டு பண்ணணும். வெளியே நம்ம கடை தான் அப்படின்னு சொல்லி காமிங்க சைன் போர்டு வேணும்ல. ஸோ அதுக்கான சைன் போர்டு வேணும் கேஸ். சைன் போர்டு செய்ய முடியுமா எங்கடா நீங்கள் வந்து விட்டு வேணுமா? ஓகே சைன் போர்டு எங்கடா மண்டேங்களா கடுப்புடாடி சைன் போர்டு செஞ்சுட்டேன். என்ன சைன் போர்டை காணோம் அட கடவுளே. ஓகே கேஸ் அப்படின்னா சைன் போர்டே காணாம பாருங்க. எங்கே சைன் போர்டு இருக்குது பாருங்க கேஸ். நல்லா பார்ப்போம் கேஸ். சைன் போர்டு ஆஹா சைன் போர்டை காணோம். ஓகே கேஸ் இங்கே பார்த்து சைன் போர்டே காணோம். சார் நம்மளோட வுட்டும் இல்லை கேஸ் என்ன பண்ணுறது. ஸோ அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா காலையை போய் நான் ஓடுது. அப்போ என்னென்ன அது சொல்லி பார்த்துருந்தாங்க கேஸ். ஓகேவா என்ன காஃபி மண்டே நிற்கிது என்னடா அது மண்டே நிற்கிது. ஓகே சாப்பிடா இந்த வீடியோ. இனி என்ன சட்டி போட்டு நிற்கிற சட்டியும் பேண்ட் போட்டு நிற்கிற அப்படி கேட்டிங்கன்னா இதுவும் இங்கே ஸ்டைலிஷ் மாதிரி கேட்க எப்படி பாதி ஸ்கின் மாற்றிக்கிச்சா நம்மளோட ஃபுல் செட் ஆஃப் டைமண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்குது கேஸ். ஓகேவா அதெல்லாம் போடல இதான் ஃபைட் டிக்கெட் வந்தால் போடுவோம் கேஸ். ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தரமான சைகனாக இருக்கின்றது கைஸ். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஷாப் வந்து கட்ட போகிறோம். ஸோ என்ன ஷாப்பை வந்து நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். ஓகே இவனே பார்த்து ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை மட்ட மாமே.